हो। இந்த வருஷத்திலே இந்த இரண்டாவது ராபோஜன பந்தியாக நாம் சுத்திகரிப்பு செய்து இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்கிறோம். इस साल में ये दूसरे प्रभु भोजन है। इस दूसरे प्रभु भोजन के लिए हम शुद्धिकरण के साथ इस भोजन में भागी होने के लिए हम अपने आप को तैयार करने के लिए यहाँ आए हैं। இந்த முதலாவது சுத்திகரிப்பு கூட்டத்திலையும் கர்த்தர் நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபித்தோம். இந்த மாலை கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. शुद्धिकरण के पहले सभा में भी हम अपने आप को सौंप के प्रभु के सम्मुख में प्रार्थना किया। लगातार आज शाम को होने वाले शुद्धिकरण के सभा को भी प्रभु आशीष दे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வீட்டில் நீங்கள் வாசிங்கள். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கள். தொடர்ந்து அந்த அதிகாரத்திலே நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். आमीन। प्रति समय प्रतिदिन हमारा प्रभु भोजन में ये पहला कुरिन्थियों 11वां अध्याय से ही हम ये वचन का अध्ययन करता है। आज भी तुम लोग घर पे जाके ये पहले कुरिन्थियों 11वां अध्याय से वचन को पढ़ना है। 17வது வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்தால் அந்த வேத பகுதி இருக்கிறது. पहला कुरिन्थियों 11वां अध्याय में 17 वचन से लेकर पढ़ना है। நாம் இந்த பந்திக்கு ஆயத்தப்பட்டு இந்த பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். हम तैयारी के साथ इस भोजन में भागी होना है। அபாத்திரமாக இதில் பானம் பண்ணக்கூடாது. अनुचित रीति से नहीं। இது வீட்டில் புசிக்கக்கூடிய போஜனம் அல்ல. ये हमारे घर का खाने वाला खाना नहीं है। இது அப்படிப்பட்ட போஜனம் அல்ல. ये वैसे भोजन नहीं। இது நாம் ஐக்கியத்திலே பங்கெடுத்து நாம் தேவ சமூகத்திலே ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். आमीन। इस भोजन के द्वारा हम हमारे कलीसिया संगति होकर परमेश्वर के सम्मुख में हमारे संगति को प्रकट करना है। குற்றமற்றவர்களாக இடரலற்றவர்களாக தேவ சமூகத்திலே ஒருவருக்கொருவர் தாழ்த்தி தாங்கி ஐக்கியப்படுகிறோம். हमारे बीच में ना कुछ दोष ना कुछ टोकर के कारण बिना एक दूसरे को नम्र और दीनता के साथ इस भोजन में भागी होने के लिए सहभागिता होना। ஒருவருக்கொருவர் பலவீனம் உண்டு. एक दूसरे के बीच में कमजोर भी रहता है। ஒருவருடைய பலவீனங்களை ஒருவர் தாங்கி இந்த இடத்திலே நாம் ஐக்கியப்படுகிறோம். एक का कमजोर को दूसरे उठा लेना, इस प्रकार के व्यवस्था के द्वारा हम इस कलीसिया में एक दूसरे का प्रेम दिखा के इस भोजन में भागी होना। வெவ்வேறு சுற்றி சூழ்நிலைகளில் रचिக்கப்பட்டிருக்கலாம். क्योंकि हमारा परिस्थितियाँ कई प्रकार का हमारा उतार भी हुआ है। कई परिस्थिति के बीच में आप उद्धार हुआ है. आमीन, हालेलुया। कई जातियों के बीच में उद्धार हुआ है. कई हालतों के द्वारा उद्धार हुआ है. और कई प्रकार के हमारे भेदभाव नहीं है. हम ऊंचा है नीचे और पढ़ाई किया अनपढ़ है धनवान गरीब है ऐसे हमारे भेदभाव नहीं है. आमीन, हालेलुया, हालेलुया। நாம் ஒவ்வொரு எல்லாரும் சேர்ந்து நாம் இதில் ஐக்கியப்படுகிறோம். हम सब एक साथ होकर इस भोजन में भागी होने वाला। ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். क्योंकि प्रभु यीशु मसीह के वो एक ही लहू से हम सभी को धोए गए। ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டோம். एक ही आत्मा से हमें भी प्यासा को भी। நமக்கு தலை கிறிஸ்துவா இருக்கிறார். हमारा शिरोमणि मसीह हम सब उनका अंग है। நாம் வாசிக்கிறோம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों को पत्री 10वां अध्याय में 16 और 17 वचन। நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? वह धन्यवाद का कटोरा जिस पर हम धन्यवाद करते हैं, क्या मसीह के लहू की सहभागिता नहीं? वह रोटी जिसे हम तोड़ते हैं, क्या वह मसीह की देह की सहभागिता नहीं? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். इसलिए कि एक ही रोटी है तो हम भी जो बहुत है एक देह है, क्योंकि हम सब उसी एक रोटी में भागी होते हैं। இது ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ये सहभागिता का प्रकट करता है। இது தேவனுடைய ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. ये परमेश्वर का संगति को प्रकट करता है। அவருடைய இரத்தத்தையும்
அவருடைய சரீரத்தை பானம் பண்ணி நாம் ஐக்கியப்படுகிறோம். हम उनका लघु और रोटी को खा के इस प्रकार इस भोजन में संगति होता है. அவருடைய பரிசுத்த சரீரத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் நமக்கு தந்தார். वो अपने पवित्र शरीर और लघु को हमारे लिए दिया. நமக்காக பிக்கப்பட்ட அப்பம், हमारे लिए थोड़ा हुआ रोटी है, நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், हमारे लिए लघु बहाया हुआ वो रोटी, குற்றமற்றவர், निर्दोष है, குற்றமற்ற இரத்தம். निर्दोष लघु. அப்போ ஆண்டுடைய சமூகத்தில் प्रभु के सम्मुख में இதை அவர் வருமளவும் நாம் நினைவு கூர்ந்து நாம் ஐக்கியப்படுகிறோம். जब तक वो न आए तब तक हम इसका प्रचार करते हुए हम संगति में पाही होता. நாம் ஒருவருக்கொருவர் தாழ்த்தி ஐக்கியப்பட வேண்டும். हम एक दूसरे को दीनता और नम्रता के साथ सहभागिता होना. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஒவ்வொரு விதமான பலவீனங்கள் உண்டு. ये हर एक के अंदर हर प्रकार का कमजोर है. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான குறைகள் உண்டு. हर एक के अंदर हर प्रकार का कमजोर. அதை பார்த்து நாம் ஒவ்வொருத்தரையும் நாம் சகோதர அன்போடு கூட ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். आमीन. उस कमजोर को देखकर हम एक दूसरे को हमारे सहभागिता के बीच में वो ही मेरा, மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இருக்க हम दूसरे के टोकर के कारण नहीं रहना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. நம்முடைய ஐக்கியத்தில் எந்த விதமான இடரல் இல்லாதபடி இருக்க வேண்டும். हमारा ये संगति के बीच में टोकर के कारण नहीं रहना. அல்லேலூயா. हालेलुया. இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். हम टोकर बिना रहना है. எந்த விதத்திலையும் இடரல் வந்துவிடக்கூடாது. किसी भी रीति से हमारे बीच में टोकर नहीं आना. அதுதான் இந்த வாரத்தில் நாம் கேட்ட செய்தியிலே நாம் தியானித்தோம். आमीन. इस हफ्ते में हम जो वचन को सुना वो वचन में हम अध्ययन भी किया. அதாவது கரவலான ஆட்டை எப்படி நடத்தி கொண்டு வந்தார். आमीन. परमेश्वर बच्चे वाले भेड़ों को कैसे अगुवाई किया. அதாவது யாக்கோப்பு தன்னுடைய குடும்பத்தோடு நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். याकूब अपने परिवार के साथ परमेश्वर का अगुवाई पाया है. அவருடைய சகோதரன் ஏசா 400 பேரோட சேனையோட இருக்கிறார். याकूब का भाई एसाव 400 दल के साथ था. ஆதியாகமம் 33 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति 33वां अध्याय முதலாவது வசனத்தில் வாசித்தால் 400 பேரோட வருகிறான். आमीन. उत्पत्ति 33वां अध्याय में पहला वचन में हम पढ़ेगा तो 400 पुरुष संघ आया था. ஆனால் இவனுடைய பிள்ளைகளையும் மனைவி அவருடைய அந்த யாரு லேயால் ராகேல் இவளுக்கு பெற்ற பிள்ளைகளோடு கூட எல்லாம் சேர்ந்து குடும்பமாக வருகிறார்கள். याकूब अपने वो पत्नियां लिया और रागेल और उन दोनों को जो हुआ था सारे बच्चों के समेत आया था. பணிவிடைக்காரிகள் उनके दासियों பிள்ளைகள் दासियों के लिए जो हुआ था वो बच्चे लोग இப்படி ஒரு இதோட கடந்து வருகிறார். वैसे लड़कों समेत आया. ஆனால் யாரை எதிர்கொண்டு வருகிறார்? அவருடைய சகோதரன் ஏசாவை எதிர்கொண்டு வருகிறார். याकूब के सामने उनका भाई एसाव आया. அவரை விரோதமாக கொன்று போட திட்டமிட்டவன் 20 வருஷத்துக்கு அப்புறமாக அவரை பார்க்க வருகிறார். ये याकूब का भाई एसाव 20 साल के पहले याकूब को मार डालने सोचा था. अभी 20 साल के बाद वो एसाव से मिलने जा रहा. அவள ரெண்டு பேரும் அங்கே ஒப்புரவாயிட்டாங்க. लेकिन दोनों वहाँ मेल मिलाप हो गए. அங்கே இரண்டு பேரும் கட்டி தழுவி கொள்கிறார்கள். दोनों गले लगाया. 8வது வசனத்தில் என் ஆண்டுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்திருக்குன்னு என்று சொல்கிறான். आमीन. 8वें वचन में वो कहता है इसे मेरे प्रभु की अनुग्रह की दृष्टि मुझ पर हुआ. மறுபடியும் அவருடைய உம்முடைய கண்கள் எனக்கு 10வது வசனம் சொன்ன உம்முடைய கண்களை எனக்கு தயவு கிடைச்சதுங்கிறான். 10वें वचन में भी कहता है याकूब ये मेरे प्रभु तेरे अनुग्रह की दृष्टि मुझ पर हुआ है. அவனுடைய கண்களில் தயவு கிடைத்திருக்கு. एसाव के अनुग्रह की दृष्टि याकूब को मिला. 33:15 சொல்கிறான். और 33वां अध्याय 15 वचन में भी அவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது. आमीन. मेरे प्रभु का अनुग्रह की दृष्टि मुझ पर हुआ है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்போ தேவன் இந்த யாக்கோபு கூட
இருக்கிறார். परमेश्वर ये याकूब के साथ था. அவனை தேவன் தன்னுடைய சொந்த தேசத்துக்கு போய் என்று அனுப்புகிறார். आमीन. याकूब का परमेश्वर ने कहा तू अपने देश में चले जा. ஆதியாகமம் 32:1-2ல ஒரு சேனை மக்னாயும் தேவனுடைய தூதர் கூட்டம் காட்ஸ் கேம்ப அவனுக்கு முன்னால போகிறது, அவனை அனுப்புகிறார். उत्पत्ति का किताब 25 अध्याय में हम पढ़ सकता है कि ये याकूब के साथ परमेश्वर के दूत एक दल बन के वो याकूब के साथ साथ गया था. இவன் ஒரு கூட்டத்தோட பெரிய ஒரு கூட்டத்தோட போனாலும் याकूब भी अपने परिवार समेत ये दल एक दल बन के आया था. அவன் சகோதரன் 400 பேட மனிதரோட வந்தாலும் और ये सा याकूब के सामने 400 सैनिक के पुरुषों के साथ वो भी आया. தேவன் ஒரு சேனையை உனக்கு முன்பாக அனுப்புகிறார். परंतु परमेश्वर अपने एक दल को याकूब के साथ वो मगनाइम को भेजा है. ஆனா இரண்டு பேரும் ஒப்புரவாயிட்டார்கள். दोनों मेल मिलाप हो गया. அங்கே தன் சகோதரன் ஆதியாகமம் புத்தகம் 33:12 வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 33 अध्याय 12 वचन. பின்பு அவன் நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான். फिर एसाव ने कहा हाँ हम बढ़ चले और मैं तेरे आगे आगे चलूंगा. அங்கே தேவன் ஒவ்வொரு மேலையும் ஒவ்வொரு தேவனுடைய திட்டத்தையும் தீர்மானத்தை வச்சிருக்கார். परमेश्वर आर्य के ऊपर अपने मकसद को रखा है. அவன் கர்த்தருடைய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நிறைவேற்றுவதற்கு அந்த ஆபிரகாம் ஈசாக்கின் பயபக்தியோடு கூட அவன் நடந்து கொண்டிருக்கிறான். उस परमेश्वर याकूब पर रखा वो मकसद को पूरा करने के लिए जैसे अब्राहम इसहाक परमेश्वर का भय मानता था उसी भय के साथ याकूब भी चलता था. அங்கே ஆதியாகமம் 31:42 வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 31 अध्याय में 42 वचन. ஆதியாகம புத்தகம் उत्पत्ति का किताब 31 அதிகாரம் 31 अध्याय 42வது வசனத்தில் வாசிக்கிறோம். 42 वचन. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாக்கி அனுப்பிவிட்டிருப்பேன். தேவன் என் சிறுமையும் என் கையின் பிரயாசத்தை பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். मेरे पिता का परमेश्वर अर्थात अब्राहम का परमेश्वर जिसका भय ईसाक भी मानता है यदि मेरे ओर न होता तो निश्चय तू अब मुझे छूछे हाथ जाने देता. मेरे दुख और मेरे हाथों की परिश्रम को देखकर परमेश्वर ने बीती हुई रात में तुझे ठाठा. முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்கு அவரோடு இருந்த தேவன் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக இவரோடையும் இருக்கிறார். जो बाप दादाओं को पिता अब्राहम और ईसाक जैसे परमेश्वर जो दिया हुआ वादा पूरा करने के लिए वो दोनों के साथ था वैसे उस परमेश्वर याकूब के साथ भी था. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், அவன் தேவனுடைய திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு याकूब परमेश्वर का वो मकसद और निर्णय को पूरा करने के लिए உன் மூலம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். हाँ मैं क्योंकि तेरे द्वारा सारे भूमंडल आशीष पाएगा. உன் மூலம் तेरे द्वारा இந்த பூமி ஆசீர்வதிக்கப்படும் इस पृथ्वी आशीष पाएगा करके अब्राहम को वादा मिला. அதனால யாக்கோப்பு உன்னுடைய வேர் பற்றி பூத்து காய்த்து இந்த பூமியை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அது வந்தது இயேசுவின் மூலமாக. आमीन. जैसे वचन कहा था याकूब का जड़ पकड़ेगा फूलेगा फलेगा और उस फलों के द्वारा सारे पृथ्वी भर जाएगा. वो वचन ऐसे पूरा हुआ यीशु मसीह के दिन में. அந்த ஏசாயா புத்தகத்திலே நாம் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சது. ஏசாயா भविष्यवाणी की किताब में ஏசாயா 27:6 சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சது. ஏசாயா 27 अध्याय 6वां वचन का वो भविष्यवाणी वचन पूरा हुआ. யாக்கோபு வேர் பற்றினது இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். भविष्य में याकूब जड़ पकड़ेगा और इजराइल फूले फलेगा और उसके फलों से जगत भर जाएगा. யாக்கோபனுடைய 12 பிள்ளைகள்ல அங்கே யூதா கோத்திரம் அந்த யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதித்து செங்கோல் அங்கே இருந்து எழும்பினது பார்க்கிறோம். आमीन. याकूब का 12 पुत्र में वो यहूदा से जैसे याकूब से एक राजदंड उठेगा एक तारा उदय होगा वो यहूदा के गोत्र से वो यीशु मसीह उठ के खड़ा हुआ. அதனால தான் மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல मत्ती सुसमाचार 1 अध्याय 1 वचन ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி अब्राहम की संतान दाऊद की संतान यीशु मसीह की वंशावली.
அந்த யாக்கோபுக்கு அடுத்தபடியாக யூதா சரித்திரத்தை தான் வருகிறது. आमीन। वो याकूब के बाद हम देखेगा तो यहूदा का नाम आता है। அப்போ இங்கே கவனிக்க வேண்டும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்திலிருந்து பிறந்தவர். प्रभु यीशु मसीह यहूदा गोत्र से जन्म हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। வேர் பற்றி பூத்து காய்த்து பூமியை பலனால் நிரப்பினார். याकूब का वो जड़ पकड़ा है, फूला था, फला और उस फलों से सारे पृथ्वी भर गया। உலகம் முழுதும் ஒரு இடத்திலே வருவார்கள். सारे पृथ्वी के लोग तेरे, सारे जाति जाति के लोग तेरे अधीन में हो जाएंगे। அப்படிதான் யூதாக்குள்ள வாக்குத்தத்தம். आमीन। यही यहूदा का वादा है, அது அப்படியே நிறைவேறுச்சு. वो वचन ऐसे पूरा हुआ। இந்த யாக்கோபுடைய வேர் பற்றன்னு சொன்னா இங்கே கவனிக்க வேண்டும், அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, யாரு தன் சகோதரன் ஏசாவுக்கு சொன்ன வார்த்தை என்ன. और याकूब अपने भाई एसाव के लिए क्या उत्तर दिया था? கர்த்தர் அந்த யாக்கோப்பை தெரிந்து கொண்டார். प्रभु याकूब को चुन लिया, அந்த யாக்கோப்பின் மேல் ஒரு வைத்திருக்க திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. जो याकूब पर रखा वो मकसद को पूरा करने के लिए அவன் ரொம்ப கவனமாக அந்த தீர்மானத்தை, அந்த அழைப்பை சரியானபடி நடத்துகிறான். मैं बहुत ध्यान पूर्व पाया हुआ बुलावट में खड़ा था। இங்கே அதில் தான் வாசித்தோம், ஆதியாகமம் 33:12 उत्पत्ति का किताब 33:12 நான் புறப்பட்டு போவோம், வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்று சொல்கிறான் தன் சகோதரன். एसाव ने कहा हाँ हम बढ़ चले और मैं तेरे आगे आगे चलूंगा। அவருக்கு அவனை கொண்டு போட என்று எண்ணிக்கொண்டு எதிரியாக இருந்தவன், கொலை பாதகனாக அவன் இருந்த அவன் पहले एसाव ने याकूब को मार डालने के लिए सोचा था, இங்கே நண்பனாக பாருங்க, लेकिन अभी याकूब का मित्र தன் बन गया, சகோதரனோட சேர்ந்துட்டான். अपने भाई के साथ मेल मिलाप हो गया। ஆனாலும் இங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, தன்னுடைய மேல் இருக்க திட்டத்தை தீர்மானத்தை நிறைவேற்ற याकूब अपने ऊपर जो था परमेश्वर का அவன் சொல்லக்கூடிய वो मकसद வார்த்தை, को पूरा करने के लिए அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவருக்கு தெரியும், அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் ஆண்டு போகும். याकूब ने एसाव से ऐसे उत्तर दिया, तू जानता है कि मेरे 7 सुकुमार लड़के उत्पत्ति की किताब निकालो 33वां अध्याय, ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம். उत्पत्ति का किताब 33वां अध्याय 13 वचन। அப்ப பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்று சொல்கிறான். आमीन। याकूब ने कहा मेरे लड़के लोग सुकुमार लड़के, அதாவது ரொம்ப யங்காக இருக்கிறாங்க, இளம், அதாவது மெலிந்த சில்ட்ரனா இருக்காங்க. कमजोर बच्चे लोग के सुकुमार लड़के। ஆங்கிலத்தில் இதை சொல்லுது சில்ட்ரன் ஆர் ஃப்ரைல், மெலிந்த உடனழிந்த பிள்ளைகள் பிசிக்கலி. आमीन। अंग्रेज में कहता है याकूब के बच्चे लोग ऐसे कमजोर थे, அதாவது சின்ன அனுபவம் உள்ள பிள்ளைகள். एक छोटा अनुभव के लड़के लोग। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। அந்த கறவையான ஆடு மாடுகளோடு நடத்தி கொண்டு போக, वो दूध देने वाली भेड़ बकरियां के साथ था, ஆகவே நான் மெதுவாக தான் நடத்த முடியும். इसलिए याकूब ने कहा मैं धीरे धीरे ही अगुवाई कर सकता। ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தார்கள், दोनों एक साथ हुआ था, ஒன்றா பிறந்தவர்கள் பிரிந்தார்கள். एक साथ जन्म हुआ जुड़वा बच्चे लोग, लेकिन अलग अलग हुआ था। யார் இவங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளை, ये दोनों जुड़वा बच्चे लोग ஒன்றாக பிறந்தவர்கள் பிரிந்தார்கள், ஒன்றாக சேருகிறார்கள். एक साथ जन्म हुए थे, फिर अलग अलग हुआ, अभी इस अध्याय में दोनों एक साथ हो गया। ஆனாலும் என்னுடைய தீர்மானம், என்னுடைய திட்டம் வேறு. परंतु याकूब ने सोचा मेरे ऊपर रखा हुआ निर्णय और मकसद अलग है। என் ஆண்டவனாகிய நீர் உமது அடியானுக்கு முன்னே போகும். 14ஆம் வசனம், நான் சேயிருக்கும் என் ஆண்டவரிடத்திலே வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய்களை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றான். 14 वचन, इसलिए मेरा प्रभु अपने दास के आगे बढ़ जाए और मैं इन पशुओं की गति के अनुसार जो मेरे आगे है और बच्चों की गति के अनुसार धीरे धीरे चलकर सेईर में अपने प्रभु के पास पहुंचूंगा। மறுபடியும் சொல்றான் அந்த 15ஆம் வசனத்துல, ஏசா சொல்றான், என்னிடத்திற்கு ஜனத்தை சிலரை நான் உனக்கு திருத்திட்டு போகட்டுமா கேட்கிறான். அதுக்கும் வேண்டாம், என் ஆண்டோடைய கணக்கில் கிருபை கிடைத்த மட்டும் போதும். 15 वचन में फिर से भी ऐसा याकूब से कहा, तो अपनी साथियों में से मैं कहीं एक तेरे साथ छोड़ जाऊं? उसने कहा ये क्यों, इतना ही बहुत है कि मेरे प्रभु की अनुग्रह की दृष्टि मुझ पर बनी रहे। அதாவது பேணி காத்து மெதுவாக நடக்கக்கூடிய
அந்த கரவலாடை மெதுவாகத்தான் நடத்த முடியும். आमीन। बच्चे वाले भेड़ों को वैसे धीरे धीरे ही अगुवाई कर सकता है। அல்லேலூயா. हालेलुया। அதாவது இல்லாவிட்டால் மாண்டு போய்விடும். नहीं तो वो सब जल्दी मर जाए। இந்த ஒரு கூட்டத்தை, சிறு கூட்டத்தை வைத்துதான் தேவன் பெரிய கூட்டமாக மாற்ற போகிறார். क्योंकि एक छोटे से झुंड के द्वारा ही प्रभु एक बड़ा झुंड बनने वाला था। ஏசா பெரிய பலத்த ஜனமா கூட்டமா இருக்குது. ऐसा वैसे बहुत था, तो एक बड़ा झुंड था। இவனுக்கு பிள்ளை வயிற்றில் இருக்கும்போதே தேவன் தீர்க்கதரிசனம் சொன்னார். आमीन। जब ये दोनों माँ के कोख में थे तभी परमेश्वर ने भविष्यवाणी कहा, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். जो जेठा है वो छोटा को अधीन हो जाएगा। அதுக்கு ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னா, திரளான ஏராளமான ஜனம் கொஞ்ச ஜனத்தை சேவிப்பார். आमीन। इसका ओरिजिनल अर्थ क्या है? जो बहुतायत झुंड छोटे से झुंड के अधीन में हो जाएगा। இது வேதபாட கூட்டத்திலே இதை தியானித்தோம். ये हम शास्त्र का अध्ययन में हम वचन का अध्ययन किया था। அப்ப நீங்க கவனிக்க வேண்டும், உன் மூலம் பூமி ஆசீர்வதிக்கப்படும். तेरे द्वारा ये भूमंडल आशीष पाएगा। இவன் கொஞ்சமா இருந்தாலும் கூட அதை தனக்கு தந்ததை பாதுகாக்கிறான். आमीन। जो याकूब के वश में था वो थोड़ा ही था, लेकिन वो उस पर ध्यान से सुरक्षित किया है। அப்ப கவனிக்க, இடரல் இல்லாதபடி நடத்தப்படுகிறது. ठोकर बिना अगुवाई किया। அதாவது கரவலான ஆடை மெதுவாகத்தான் நடத்த முடியும். बच्चे वाले भेड़ों को वो धीरे धीरे ही अगुवाई करना। அங்கே சங்கீத புத்தகம் 78-70-71 வாசிக்கிறோம். भजन संगीता 78वां अध्याय में 78 में 70वां वचन। 78-70 வசனம் சிலக்கர் படியே. भजन संगीता 78वां अध्याय में 70 वचन। தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். फिर उसने अपने दास दाऊद को चुनकर भेड़शालाओं में से ले लिया। वह उसको बच्चे वाली भेड़ों के पीछे पीछे फिरने से ले आया कि वह उसकी प्रजा याकूब की अर्थात उसके निज भाग इज़राइल की चरवाही करे। கரவலாடின் பின்னே நடந்தவனை தேவன் தெரிந்து கொண்டார். बच्चे वाले भेड़ों के पीछे फिराता उस दाऊद को प्रभु चुन लिया। அல்லேலூயா. हालेलुया। இங்கே கவனிக்க வேண்டும். அப்ப கரவலாடுங்கிறது மெதுவாக நடத்தப்படக்கூடிய, बच्चे वाले भेड़ मतलब क्या है? धीरे धीरे अगुवाई करने वाले भेड़, தூக்கி சுமந்து நடத்தக்கூடிய ஒரு அனுபவம். उठा के लिए फिरने वाले भेड़। எப்படி அனுபவம்? தூக்கி कैसे अनुभव है? சுமந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். उठा के लिए फिरने वाले अनुभव है। அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், 99 ஆடை விட்டு ஒரு ஆட்டை சுமந்து வருகிற அனுபவத்தை சொல்கிறார். आमीन। प्रभु यीशु मसीह भी ऐसे एक वर्णन कहा है, 99 भेड़ों को छोड़ के जो फटकी हुई एक भेड़ को ढूंढकर उठा के अपने कंधे पर रखकर लेकर आया। புறஜாதியான அந்த ஆடை குறித்து சொல்கிறார். वो जो अन्य जाति के भेड़ को बारे में कहा। லூக்கா 15:5 வாசை கண்டுபிடித்த பின்பு அதை சந்தோஷத்தோட அதை தோள்களின் மேல் போட்டு கொண்டு என்று சொல்கிறார். आमीन। लूका 15वां अध्याय 5वां वचन में वो ढूंढकर मिलने के बाद अपने खांदे पर डाल के लेकर आया। அப்ப இங்கே கவனிக்க வேண்டும், கரவலாட அனுபவம் என்றால் மெதுவாக நடத்தக்கூடிய ஒரு அனுபவம், சுமந்து வரக்கூடிய ஒரு அனுபவம். बच्चे वाले पेड़ मतलब धीरे धीरे उठा के ले आने वाला अनुभव है। அப்ப நீ வேகமா போ, சகோதரன் சொல்லியும், அதாவது அவனோடு கூட போக முடியாதப்பா, இதெல்லாம் என் பிள்ளைகளும் மாண்டு போகும், என்னுடைய மந்தையும் மாண்டு போகும். याकूब ने ऐसे ऐसा को उत्तर दिया, मैं तेरे साथ संग नहीं आ सकता, मैं मेरे जो साथ है उन लोगों को धीरे धीरे ही अगुवाई कर सकता, यदि मैं अधिक तेज से करेगा तो सब मर जाएगा। அப்ப இடரல் இல்லாதபடி அவனுடைய தரிசனத்துக்குள்ள அவனுடைய குடும்பத்தில இடரல் இல்லாதபடி நடத்துகிறான். याकूब अपने पाया हुआ दर्शन के लिए परिवार के बीच में टोकर बिना अगुवाई किया था। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। கரவலாடுகளின் அனுபவம் என்று சொன்னால் கரவலாடை மெதுவாகத்தான் நடத்த முடியும். बच्चे वाले भेड़ों को धीरे धीरे ही अगुवाई कर सकता, சுமந்து செல்லக்கூடிய அனுபவம், उठा के ले चलने वाले अनुभव है। நீங்க என்ன வாசிக்கலாம்,
ஏசியா தரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம். यशायाह भविष्यवाणी की किताब 40 अध्याय. ஏசியா 40 நாம் வாசிக்கிறோம். 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். यशायाह 40:10. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாழ்வார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது, அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. देखो प्रभु ये सामर्थ दिखाता हुआ आ रहा है, वह अपने भुजबल से प्रभुता करेगा. देखो जो मजदूरी देने की है वह उसके पास है, और जो बदला देने का है वह उसके हाथ में है. கையில் பைபிள் எடு. மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார். वो चरवाहे के समान अपने झुंड को चराएगा. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவாடாடுகளை மெதுவாக நடத்துவார். वो भेड़ों के बच्चों को अंगवार में लिए रखेगा और दूध पिलाने वालियों को धीरे धीरे ले चलेगा. ஆட்டுக்குட்டியை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन. भेड़ों के बच्चों. அல்லேலூயா. हालेलुया. சுமந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம், आमीन. ऐसे अंगवार में ले மெதுவாக நடத்தக்கூடிய ஒரு அனுபவம், धीरे धीरे ले चलने वाले अनुभव. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो. இடறி போகாதபடி சுமந்து செல்லக்கூடிய அனுபவம். ठोकर बिना उठा के ले जाने वाले अनुभव. இடறிடக்கூடாது. ठोकर नहीं खाना, கடைசி வரைக்கும் கொண்டு சேர்க்கணும். अंत तक हम पूरा करना. அல்லேலூயா. हालेलुया. நித்திய வரைக்கும் கொண்டு போகணும். अनंत जीवन तक पहुंचाना. கானான் வரைக்கும் கொண்டு போகணும். कनान तक पहुंचाना. அப்ப இடறி போகக்கூடாது. ठोकर नहीं खाना. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்கள் பார்த்து பரியாசம் பண்ணிடக்கூடாது. दूसरे लोग देखकर ठट्टा नहीं उड़ाना. அல்லேலூயா. हालेलुया. இந்த மாதிரி இந்த ஏசு சொல்லிட்டு இதில் போனால் எங்கே ஒன்றெல்லாம் போயிட்டான்னு சொல்லிடக்கூடாது. देखो ये यीशु यीशु का नाम ले लेकर उधर गया था, अभी कुछ ही नहीं उड़ गया. இப்படிப்பட்ட ऐसे नहीं बोलना. இப்படிப்பட்ட சபைக்கு போனால் ஒன்றெல்லாம் போயிட்டான்னு சொல்லிடக்கூடாது. ऐसे कलीसिया में गया था, अभी देखो ये कुछ भी नहीं, ऐसे बोलना नहीं. உன்னுடைய தீர்மானம் என்ன, நீ யார் என்று அறிய வேண்டும். तेरा मकसद क्या है, तू कौन है, अच्छे से जानो. அப்போ நாம் இங்கே கவனிக்க வேண்டும். இடரலற்றவர்களாக நாம் சுமந்து செல்லக்கூடிய அனுபவத்துக்குள் கடந்து வருகிறோம். हम कुछ भी टोकर बिना हम उठा के लिए जाने वाले अनुभवों में हम रखना. என்னாம புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். गिनती का पुस्तक 11वां अध्याय. என்னாம புத்தகம் गिनती 11ஆம் அதிகாரம் 11वां अध्याय. வாசிக்கலாம். என்னாமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். 12वां वचन. இவருடைய பிதாக்களுக்கு நான் ஆயிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீ என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களை பெற்றது நானோ என்று சொல்லுகிறான் மோசே. मूसा ने ऐसे कहा था, क्या ये सब लोग मेरी ही कोख में पड़े थे? क्या मैं ही ने उनको उत्पन्न किया? जो तू मुझसे कहता है कि जैसे पिता दूध पीते बालकों को अपनी गोद में उठाए फिरता है, वैसे ही मैं इन लोगों को अपनी गोद में उठाकर उस देश में ले जाऊं जिसके देने की शपथ तूने उनके पूर्वजों से खाई है. தேவனுடைய அனுபவம் இங்கே கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தையின் அனுபவத்தை முளைருங்கிற பாலகனை போல சுமந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவம். परमेश्वर के अनुभव ऐसे होता है जैसे पिता दूध पीते बालकों को अपनी गोद में उठाए फिरता है, वैसे சுமந்து செல்லக்கூடிய அனுபவம். वैसे उठाए ले जाने वाला अनुभव. மார்பலை அணைத்து கொண்டு சுமந்து செல்லக்கூடிய அனுபவம். अपने छाती में रखकर उठाकर ले जाता है. அப்போ கரவலான ஆடுகளை மெதுவாகத்தான் நடத்தபடி சுமந்து செல்லக்கூடிய அனுபவம். बच्चे वाले भेड़ों को धीरे धीरे ही अगुवाई करता है और उठा के भी ले जाना. அது தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. உபாம புத்தகத்தில் அவர் மெதுவாக நடத்தி இருக்கிறார். உபாம 1:31 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण 1 अध्याय 31 वचन में भी लिखा है. உபாமம் 1:31 வாசித்தால், व्यवस्था विवरण 1:31. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. फिर तुमने जंगल में भी देखा कि जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए. व्यवस्था विवरण 1 अध्याय 31 वचन. व्यवस्था विवरण உபாம புத்தகம் 31வது வசனம். व्यवस्था विवरण 1 अध्याय 31 वचन. இது சுமந்து கொண்டு வந்த அனுபவம். ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல
आमीन। जिस रीति कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, उसी रीति हमारा परमेश्वर वो भी उठाए चलता था। இப்ப இடறி போகாது. பிள்ளை எதுக்கு சுமந்துட்டு வராங்க? क्यों पुत्र को, बच्चे को क्यों उठाकर चलता है? மார்போடு கணச்சு சுமந்துட்டு வராங்க. अपने छाती पर रखकर क्यों उठा के ले जाता है? வேகமா நடத்திட்டு போக முடியாது. आमीन। उसको तेज से अगुवाई नहीं कर सकता। கவனிக்க, கையில பிடிச்சிட்டு வேகமா நடத்த முடியுமா? ऐसे हाथ में लिए हुए, हाथ में पकड़ते हुए नहीं ले जा सकते, இடறி போவார்கள். क्योंकि वो ठोकर खाएंगे। அப்ப தேவனும் தேவனுடைய ஜனத்தை இடறி போகாதபடி மெதுவாக நடத்துகிற தேவன். आमीन। परमेश्वर अपने जनों को ठोकर बिना धीरे धीरे ही अगुवाई करने वाला। ஆண்டவர் மெதுவாக நடத்துகிறவர். धीरे धीरे परमेश्वर अगुवाई करता है। அல்லேலூயா. हालेलुया। உன்னை வேகமாக நடத்தி எங்கேயாவது போய் விழுகிறதுக்கு வைக்கிற தேவன் அல்ல. और तेज से तुझे अगुवाई करेगा तो तू किधर भी गिर जाएगा। அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை இடறி போகாதபடிக்கு அவர்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக நடத்தினார். பெலிஸ்தீன் வழியாக போகிறது ஷார்ட்டாக இருந்தாலும் இடறி போகக்கூடாதுன்னு சுற்றி நடத்தினார் தேவன். आमीन। इस्राएल लोगों को भी वैसे ही प्रभु अगुवाई किया, क्योंकि फिलिस्तियों के देश से जाना निकट था, फिर भी वो लोग ठोकर खाएंगे करके चक्कर खिलाया। தேவன் அவர்களை சுற்றி நடத்தினேன் என்று चक्कर சொல்கிறார். खिलाया उन लोगों को। நீங்கள் வாசித்தால் என்னாம புத்தகத்தில் நான் வாசிக்க முடிகிறது. गिनती का पुस्तक, என்னாம புத்தகம் गिनती வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 13वां अध्याय 17வது வசனம். 17 वचन। பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார் என்று சொல்லி பெலிஸ்தியரின் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் யாத்ராமம் 13ஆம் அதிகாரம் 17-18 निर्गमन का किताब 13वां अध्याय 13वां अध्याय 17-18 निर्गमन का किताब 13वां अध्याय 17 और 18। பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார் என்று சொல்லி பெலிஸ்தீன் தேச வழியாக போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாக நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரேல் புத்திரர் எகிப்து தேசத்து அணியணியாய் புறப்பட்டார்கள். जब फिरौन ने लोगों को जाने की आज्ञा दे दी, तब यद्यपि फिलिस्तियों के देश में होकर जो मार्ग जाता है वो छोटा था, तो भी परमेश्वर ये सोचकर उनको उस मार्ग से नहीं ले गया कि कहीं ऐसे न हो कि जब ये लोग लड़ाई देखे तब पछताकर मिस्र को लौट आए। इसलिए परमेश्वर उनको चक्कर खिलाकर लाल समुद्र के जंगल के मार्ग से ले चला और इस्राएली पांदी बांधे हुए मिस्र से निकल गए। தேவன் ஐக்கியத்தை விரும்புகிறார். परमेश्वर संगति को चाहत करता है। அதாவது இடறி போய் ஜனங்கள் சிதறி போய் மீண்டும் அந்த எகிப்துக்கு திரும்பி விடக்கூடாது. क्योंकि वो इस्राएल लोग तीतर पीतर होकर वापस मिस्र में लौट न जाना। அவருடைய ஐக்கியத்தை விரும்புகிற தேவன் அந்த ஐக்கியத்தோடு கூட அவர்களை எங்க கொண்டு போகணும்? கானானுக்குள்ளே கொண்டு போகணும் விரும்புகிறார். संगति को चाहत करने वाला परमेश्वर वो संगति के साथ वो इस्राएल लोगों को कनान देश पहुंचाने चाहत। இடறி போய் மீண்டும் எகிப்துக்குள்ள திரும்பி வரக்கூடாது. क्योंकि ठोकर खा के वापस मिस्र में लौट न आना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। தேவன் அவர்களை இடறி போக விடுவதில்லை. परमेश्वर ऐसे लोगों को ठोकर खाने नहीं छोड़ता। தேவனுடைய நோக்கம் என்ன? परमेश्वर का मकसद क्या है? இடறி போகிறதற்கு அவர் விட மாட்டார். कभी ठोकर खाने नहीं देता। அல்லேலூயா. हालेलुया। அப்போ அங்க உன்னை இடறி போகாதபடி அவர் நடத்துகிற தேவன். आमीन। तुम्हें भी परमेश्वर ठोकर बिना अगुवाई करे। நம்முடைய ஐக்கியமும் இடறி போக கூடாது. हमारे संगति में भी हम कभी ठोकर नहीं खाना। மெதுவாக உன்னை சுமந்து நடத்துகிற தேவன். धीरे धीरे तुम्हें उठा के प्रभु अगुवाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। நீ பெரிய ஏதாவது தேவ திட்டமில்லாத உலகத்துல இஷ்டம் போல போகிறார்கள், போய் விழுந்துறார்கள். உங்களை அப்படி நடத்துற தேவன் அல்ல. आमीन। ऐसे कई लोग परमेश्वर का इच्छा बिना इस संसार में मुड़ जाता, गिर जाता, वैसे तुम्हें नहीं करेगा। ஏசாவை போல அல்ல. एसाव के जैसे नहीं याकूब। ஏசா இஷ்டம் போல போனான். அவன் தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், தேவனுடைய பிரமாணத்தை மீறி இஷ்டம் போல போனான். एसाव परमेश्वर का वो व्यवस्था छोड़ के अपने मनमावनी मार्ग लिया। கானான் இடத்துல பெண் கொண்டான். कनानी स्त्री से वो शादी किया। அவனுடைய தேவ திட்டமில்லாத வாழ்க்கையில போனான். परमेश्वर का मकसद बिना एक नए मार्ग लिया। அதனால தான் தேவன் வெறுத்தேன் என்று மல்கியா
ஒன்றாம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தால் मलाकी पहला अध्याय दूसरा और तीसरा वचन। மல்கியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தால் मलाकी पहला अध्याय दूसरा और तीसरा। அதாவது யாக்கோபை சிநேகித்தேன் ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்கிறார். आमीन। मैंने याकूब से प्रेम किया और एसाव को अप्रिय जाना। ஏன் வெறுக்க வேணும்? क्यों ऐसे एसाव को अप्रिय करना? அதாவது கவனிக்க, தேவனுடைய நடத்திப்பில் இடரில்லாதபடி அந்த மெதுவாக நடக்கக்கூடிய அனுபவத்தை விட்டுட்டு எங்கப்படி போய்விட்டான்? அவன் இஷ்டம் போல நடக்கிறதுக்கு போய்விட்டான். आमीन। परमेश्वर धीरे धीरे अगुवाई किया था, लेकिन उस अनुभव को छोड़ के ऐसा अपने मनमावनी जीवन बिताने गया। அப்ப தேவன் உன்னை நடத்துறது இடரில்லாமல் மெதுவாக நடத்தணும். परमेश्वर तुम्हें ठोकर बिना धीरे धीरे ही अगुवाई करेगा। நீ சாத்தானுடைய கையிலே விழுந்து மாண்டு விடக்கூடாது, இடறி போகக்கூடாது. क्योंकि तू शैतान के हाथों में गिरकर तो मर न जाना। படுகுழியிலே போய் மாண்டு விடக்கூடாது. ऐसे बड़े गड्ढे में तो गिरना नहीं। தேவன் நடத்துறது நாம் இடறி விடாதபடி நடத்துவார். प्रभु हमें ठोकर बिना अगुवाई करेगा। தேவனுடைய சபை ஜனம் இடறி போகக்கூடாது என்று பார்த்து பார்த்து நடத்துகிறார். आमीन। परमेश्वर का कलीसिया और कलीसिया के सारे प्रजा ठोकर बिना रहना करके प्रभु अगुवाई करता है। அதனால தான் பேதுருவை பார்த்து தரிசனமாகி சொன்னார், என் முதலாவது என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பாகன்னு சொன்னார். आमीन। इसलिए पतरस के और यीशु ने दर्शन देकर पूछा है, तो मेरे मेमना को चरा। அதாவது ஆடுகளை அதுக்கப்புறம் தான் மேய்ப்பாகன்னு சொன்னார். फिर उसके बाद भेड़ों को अगुवाई करना। ஆட்டுக்குட்டியை மேய்க்காதவன் ஆடை மேய்க்க முடியும். पहले जो मेमना को नहीं चरा था, वो फिर भेड़ों को कैसे चराएगा? முதலாவது நீ ஆட்டுக்குட்டியை மார்போடு சுமந்து நடத்தணும். पहले तो जो मेमना है वो मेमना को अपने कंधे पर उठाकर மெதுவாக छाती पर, நடத்தணும். आमीन, धीरे धीरे अगुवाई करना। ஹல்லேலூயா. हालेलुया। பாலூட்டி நடத்தக்கூடிய குழந்தையின் அனுபவம் இருக்கிறது. आमीन। जैसे दूध पिला के माता अगुवाई करता वैसे। அப்ப மெதுவாக நடத்தக்கூடிய இடரல் இல்லாதபடி நடத்த வேண்டும். ठोकर बिना मेमना को ஆண்டவருடைய चराना। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। ஆகவே தான் அந்த புறஜாதிகளுக்கு தரிசனமாக இயேசு சொல்லும்போது கரவலாடகை மெதுவாக நடத்துகிற கர்த்தர் சொல்கிறார். आमीन। जो बच्चे वाले भेड़ों को धीरे अगुवाई करता है। அங்கே மத்தேயு சுவிசேஷம் 19 அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் मत्ती सुसमाचार 18 अध्याय। அங்கே சிறியவன் சிறியவன் என்று பல தடவை சொல்கிறார். यहाँ छोटो छोटो करके कई बार यीशु कहता है। சின்ன பிள்ளைய கொண்டு வந்து சொல்றார். இந்த பிள்ளையை போல தான் நடுவில் நிறுத்தி 2வது வசனத்தில் சொல்கிறார். मत्ती 18 अध्याय दूसरा वचन में कहता है, அதாவது பிள்ளையை தமிழத்தில் அழைத்து சொல்கிறார், பரவராஜ்யத்தில் எவன் பெரியவனாக இருப்பான் என்று சொல்கிறார். आमीन। एक बालक को अपने पास बुलाकर कहता है, स्वर्ग के राज्य में ऐसे बालक के जैसे समान बनना है। அந்த பிள்ளையை சிறு பிள்ளை மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரவராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். आमीन। यदि तुम मन न फिरो और बालकों के समान न बनो, तुम स्वर्ग के राज्य में प्रवेश करने नहीं இங்க पाओगे। பாருங்க, இப்படி இந்த கவனிக்க பிள்ளை, அதாவது ஒரு கூட்டம் அங்கே வேதபாரர்கள் பரிசேயர்கள் அவர்கள் எல்லா நியாய பிரமாணத்தை வைத்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ऐसे एक प्रकार का झुंड था, फरीसियों और सदूसियों। वो लोग व्यवस्था को रख के घमंड कर रहा था। புறஜாதிகளில் ஒரு கூட்டம் சின்ன பிள்ளைகளைப் போல சிறிய அனுபவத்துக்கள் இருக்கிறார்கள். अन्य जातों में एक झुंड था, एक बच्चे के बालक के अनुभव में था। அவர் கலிலேய கடற்கரையில போய் மனதுருகினார். वो कलील का वो समुद्र में जाके यीशु तरस खाया। மனதுருகிறார். आमीन। वो तरस खाया। அதாவது அவர்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு அவர்களை விடுதலையாக்குகிறார், சுகமாக்குகிறார், குணமாக்குகிறார். आमीन। उस पर तरस खाकर उठा के ले जाने वाले अनुभव में उन लोग को चंगा किया, आज़ादी दिया, सब उन लोग को सब कुछ किया है। தொய்ந்து போனவர்களை மேல மனதுருகிறார் அவர். आमीन। जो कोई दबाव अनुभव में था उन पर तरस खाया। மத்தேயு 10:36 சொல்றார், அவர் மனது தொய்ந்து போன மேய்ப்பனுள்ள ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களை சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தவர்களை மனதுருகினார் என்று பார்க்கிறோம். आमीन। मत्ती 10वां अध्याय 36 वचन में भी लिखा है, यीशु तरस खाया है। மனதுருகிற கர்த்தர் அவர். वो तरस खाने वाले ईश्वर है। மனதுருகி அவர்கள் மேல மெதுவாக நடத்துகிற தேவன். यीशु तरस खाकर धीरे धीरे अगुवाई करता है। அப்படிப்பட்டவர்களை பார்த்து அந்த சொல்கிறார், அந்த சிறியவன் என்று சொல்கிறார். आमीन। वैसे लोगों की ओर कहता है छोटो।
ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु के नाम की महिमा। அங்கே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், मत्ती 18 अध्याय 6वां वचन, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற சிறியவர்கள் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமா இருக்கும். पर जो कोई इन छोटों में से जो मुझ पर विश्वास करते हैं एक को ठोकर खिला है उसके लिए भला होता कि बड़ी चक्की का पाट उसके गले में लटकाया जाता और वह गहरे समुद्र में डुबाया जाता। இடர்களை நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர் வருவதோ அவனுக்கு ஐயோ. ठोकरों के कारण संसार पर हाय, ठोकरों को लगाना अवश्य है, पर हाय उस मनुष्य पर जिसके द्वारा ठोकर लगती है। உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடனாய் நித்திய கிழியிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்கு பிரவேசம் உனக்கு நலமா இருக்கும். यदि तेरा हाथ या तेरा पाँव तुझे ठोकर खिलाए तो उसे काट कर फेंक दे। ढूंढा या लंगड़ा होकर जीवन में प्रवेश करना तेरे लिए इससे भला है कि 2 हाथ या 2 पाँव रहते हुए तो आनंद आग में डाला जाए। உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கணனாய் ஜீவனுக்குள் பிரவேசித்தது உனக்கு நலமா இருக்கும். यदि तेरे आँखें तुझे ठोकर खिलाए तो उसे निकाल कर फेंक दे। खाना होकर जीवन में प्रवेश करना तेरे लिए इससे भला है कि 2 आंखें रहते हुए तो नरक की आग में डाला जाए। இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். அவருடைய தேவதூதர்கள் பரலோக ராஜ்யத்தில் என் பிதாவின் சமூகத்தில் எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். देखो तुम इन छोटों में से किसी को तुच्छ न जाना, क्योंकि मैं तुमसे कहता हूँ कि स्वर्ग में उनके दूत मेरे स्वर्गीय पिता का मुंह सदा देखते हैं। மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். आमीन। क्योंकि मनुष्य का पुत्र कोई हुओं को बचाने आया। உங்களுக்கு எப்படி தோன்றுது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்கு, அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? तुम क्या सोचते हो? यदि किसी मनुष्य की 100 भेड़ें हो और उनमें से एक फटक जाए तो क्या हो 99 को छोड़कर और पहाड़ों में जाकर उस फटकी हुई को न ढूंढेगा? இப்படி எழுதித்தான் சொல்கிறார் அவர். தான் அந்த 14ஆம் வசனத்தில் விதமாக சிறியவர்கள் ஒருவனாலும் கெட்டுப்போது பரலோகராஜ்யத்தின் பிதாவினுடைய சித்தம் அல்ல. 14 वचन, ऐसे ही तुम्हारे पिता की जो स्वर्ग में है ये इच्छा नहीं कि इन छोटों में से एक भी नष्ट हो। அதாவது சிறியவன் இங்கே யாரை சொல்றாருன்னா, यहाँ ये अध्याय में पूरा छोटो छोटो करके किसको कहता है? அந்த புறஜாதியின் தரிசனமாக இயேசு சொல்கிறார். अन्य जातियों को दर्शन में यीशु कहता है। கரவல் ஆடுகள், आमीन। बच्चे वाले भेड़ों, ஆட்டுக்குட்டியான அனுபவத்தில் உள்ளவர்கள், एक मेमने के अनुभव में रहने वालों को कहता है। நீ அவர்களுக்கு இடரல் உண்டாக்காதப்பா. आमीन। तू कभी उनका टोकर के कारण नहीं होना। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சரீரமான சபையில हमारे इस जो देह के कलीसिया நாம் ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம். हम सब अंग है, हर प्रकार के ஒருவன் கண்ணாக இருக்கிறோம், यदि एक आंख है நீ கையாக இருக்கலாம், तू हाथ होगा, நீ வாயாக இருக்கலாம். नहीं तो मुंह होगा। நாம் ஒரே சரீரத்திலே வைக்கப்பட்ட அவயங்கள், हम सभी को एक ही देह में रखा हुआ ஆனால் अंग, இடரலாக இருக்கக்கூடாது. लेकिन हमारे बीच में टोकर के कारण नहीं होना। உனக்கு இடரலாக இருந்தனா அந்த நீ ஒத்த கண்ணோடையே போறதே நல்லதுங்கிறார். आमीन। इसलिए அதை प्रभु பிடிங்கிறார். आमीन। यदि तेरे आंखें टोकर खिलाए तो एक को निकाल कर फेंक दो। அப்ப இடரலான காரியத்தை மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. आमीन। हम किसी भी विषय में दूसरे को टोकर के कारण ना हो। அல்லேலூயா. हालेलुया। இந்த யாக்கோபு அந்த பிள்ளைகள் அந்த தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய அந்த என்ன எப்படிப்பட்ட மந்தையா இருந்தது? याकूब के पास जो था वो सुकुमार लड़के, கரவலான ஆடுகளுக்கு இடரலாக இல்ல அவன். आमीन। ऐसे बच्चे वाले भेड़ों के लिए याकूब ठोकर के कारण नहीं था। அவன் சகோதரன் சொல்றா போவோம், याकूब के भाई ऐसा ने कहा வேகமா போவோம், आओ हम बढ़ चले। உலகம் உன்னை வேகமா தான் நடத்தும். ये संसार भी तुम्हें ऐसे बहुत तेज से ही अगुवाई करेगा। அதுல அந்த இதை செஞ்சா உனக்கு கோடி வந்துடும்.
वो बिजनेस करेगा तो तुम्हें करोड़ मिलेगा, இந்த காரியத்தை செஞ்சா உனக்கு பணம் சம்பாதிக்கலாம், ये इस मार्ग में जाएगा तो तू पैसा कमाएगा, அவர்களோட சேர்ந்தா நீ இப்படி ஆயிரலாம். और उनके संग होता तो तू और ऊंचे हो जाएगा. அப்படி வேகமாக போகக்கூடிய அனுபவம் அல்ல. वैसे संसार कहने वाले तेज से चलने वाला अनुभव हमारा नहीं. கேட்டுக்கு போற வாசல் விரிவாக இருக்கிறது. आमीन. जो विनाश में पहुंचने वाले वो मार्ग चौड़ा है, ஜீவனுக்கு போற வாசல் குறுகலானது. जीवन पर पहुंचने वाले वो फाटक அதை தெரிந்து கொள்வர்கள் சிலர். थोड़े ही लोग उस मार्ग में जाता है. அது ஜீவனுக்கு போற வாசல். जो जीवन पर प्रवेश करने वाला फाटक. அப்போ அங்கே கவனிக்க வேண்டும், நமக்கு அப்படி இடரலற்றவளாக அந்த யாக்கோப்பு இடரலற்றாத இருந்தனால தான் யாக்கோப்புடைய வேர் பற்றி பூத்து காய்த்து பூமியை பல்லால் நிரப்பிச்சு. याकूब अपने जीवन में ठोकर के कारण नहीं था, इस कारण याकूब का जड़ पकड़ा, फूला, फला, अपने फलों से सारी पृथ्वी को भी भरा. நாம் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய காரியங்களில் हम अपने अपने परिवारों में இடரோடு கூட இன்றைக்கு இடறி போயிருக்கிறார்கள். आमीन. ऐसे आजकल हम ठोकर के कारण रहता है. हालेलुया. प्रभु की नाम. क्यों ऐसे ठोकर खाता है? இடறி போய் அவர்களுடைய முழுமையாக அவருடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாது போய்விடுகிறார். वो पूरी रीति से अपने परिवार समेत प्रभु का निकट नहीं आ पाता. அவர்களுக்கு அப்புறமாக அவர்கள் சந்ததி நடத்த முடியாது போய்விடுகிறார். आमीन. जो प्रभु पर रहता है फिर उसके बाद उसके संतान पर, पीड़ित पर, वो प्रभु के बारे में कुछ ही नहीं आता. अब நாம் இடரலற்றவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हम ठोकर बिना रहना है. ஹல்லேலூயா. हालेलुया. இடறல்ங்கிறது மாண்டு போகக்கூடிய ஒரு அனுபவம். आमीन. ठोकर मतलब क्या है? वो नष्ट होने वाला अनुभव அந்த है. யாக்கோப்பு நான் வேகமா நடத்திட்டு கொண்டு போனா மாண்டு போவார்கள். याकूब ने कहा मैं तेज से यदि परिवार को अगुवाई करेगा तो सब नष्ट हो जाएगा, मिट जाएगा. மாம்ச சிந்தை மரணம். शारीरिक विचार मरण. மாம்ச சிந்தை தேவனுக்குமான பகை. जो कोई शरीर पर मन लगाता वो परमेश्वर के विरोध से बैरी है. எடுத்து வாசிக்கலாம் ரோமருக்கு எழுதின நிருபம் रोमियो को पत्री 8ஆம் அதிகாரம் 8वां अध्याय 6வது வசனத்தில் வாசித்தால் 6वां वचन வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். शरीर पर मन लगाना तो मृत्यु है, परंतु आत्मा पर मन लगाना जीवन और शांति है. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. शरीर पर मन लगाना परमेश्वर से बैर रखना है. அப்ப கவனிங்க, அது தேவனுக்கு விரோதமானது. वो परमेश्वर से बैर है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. யாக்கோப்பு மாம்ச சிந்தையோடு இருந்திருந்தால் அவன் நிச்சயமாக எப்படி இருக்கான்? தேவனுக்குமாக பகையாக இருப்பான். याकूब ऐसे शरीर पर मन लगाता तो सचमुच वो भी परमेश्वर के विरोध से बैरी बनता था. அது பகையாக அவன் தேவனுக்கு பகையாக இருந்திருப்பான். ओ याकूब फिर परमेश्वर का बैरी बनता था. இங்க கவனிக்க, அப்ப மாம்ச சிந்தை மரணம், அந்த நிச்சயமாக அவனுடைய தரிசனம் முடிஞ்சு போயிருக்கும். शरीर पर मन लगाना तो मृत्यु है. फिर याकूब जब आया था वो दर्शन भी पूरा बिना अधूरा पड़ता था. அந்த அவன் நிச்சயமா மரணத்தை கண்டிருப்பான். सचमुच याकूब मरण ஆனா அந்த யாக்கோப்புடைய வேர் பற்றி இருக்கிறது. परंतु याकूब का जड़ पकड़ा है. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பற்றணும். हमारे आत्मिक जीवन में भी हमारा जड़ पकड़ना है. அல்லேலூயா. हालेलुया. இந்த ஊழியத்தினுடைய அஸ்திபாரம் சரியாக இருக்கணும். इस सेवकाई का जो नींव है ठीक रखना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो. சரியான அஸ்திவாரத்தை போட வேண்டும். ठीक हम नींव डालना है. கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில் சரியாக இருக்க வேண்டும். मेसी के नींव पर ठीक रखना. புல், மண், கல், வைக்கோல் இப்படிப்பட்ட இதில் போட்டு அஸ்திவாரம் போட்டிருக்கோம். और कई प्रकार के घास है और मिट्टी के द्वारा नींव नहीं डालना. பொன், வெள்ளி இதை போட்டு அஸ்திவாரம். सोना चांदी के द्वारा भी नहीं नींव. புத்தியுள்ள சிற்பாசிரியை போல எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் போல நான் அஸ்திவாரம் போட்டேன் என்று அங்கே அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். प्रेरित पौलुस ने कहा है मैंने एक बुद्धिमान राजमिस्त्री के समान नींव डाला है. அப்படிதான் 2 கொரிந்தியர்கள் நிருபத்திலே அங்கே நாம் வாசிக்க முடியுது. दूसरा कुरिन्थियों 1 கொரிந்தியர்கள் நிருபத்திலே வாசிக்க முடியுது. पहला कुरिन्थियों को पत्री 1 கொரிந்தியர்கள் நிருபம்
மூணாம் அதிகாரம் 10வது வசனம். पहला कुरिन्थियों तीसरा अध्याय में 10वां वचन. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசரையை போல் அஸ்திவாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். परमेश्वर के उस अनुग्रह के अनुसार जो मुझे दिया गया, मैंने बुद्धिमान राजमिस्त्री के समान नींव डाली और दूसरा उस पर रत्ता रखता है, परंतु हर एक मनुष्य चौकस रखे कि वह उस पर कैसे रत्ता रखता है. போடப்பட்டிருக்க அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. क्योंकि उस नींव को छोड़ जो पड़ी है और वह यीशु मसीह है, कोई दूसरी नींव नहीं डाल सकता. அப்போ வேற ஒரு அஸ்திவாரத்தை போடுறதற்கு வருவான். ऐसे दूसरे नींव डालने के लिए आएगा. யாக்கோப்புக்கு முன்பாக பெரிய தேவ சேனை கடந்து வருது, மக்னாயும் கடந்து வருது. याकूब के आगे आगे एक बड़ा परमेश्वर के दल मकनैम नाम का आया था. இடையில அப்புறம் சகோதரன் சப்போர்ட்டுக்கு வராரு. बीच में उनका भाई ये सब भी सपोर्ट के लिए मदद के लिए आया. இப்ப வேற ஒரு அஸ்திவாரத்துல போய் அவன் போடறதுக்கு கலந்து போகல. याकूब ऐसे दूसरे नींव डालने के लिए उसी के साथ संबंध नहीं किया. பாருங்க, நல்ல ஒரு யாக்கோப்பு நல்ல ஒரு தகப்பனாக இருந்திருக்கிறான். याकूब एक अच्छी पिता था. அந்த ஏசாவோடு கலந்துனா அவன் சந்ததியோடு இவனும் கலந்திருப்பான். आमीन. एसाव के साथ मिलता तो एसाव के संतान के साथ याकूब के संतान भी संगति बनता था. அவனோட மிலன் ஆயிருப்பான். उनके साथ मिलन होता था. ஹல்லேலூயா, हालेलुया. ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தன காரணம் இருக்கிறது. और मलाकी में परमेश्वर ने कहा एसाव पर अप्रिय जाना, याकूब पर प्रिय किया, मतलब कारण है. ஏன் அஸ்திவாரம் வேற, அவன் அஸ்திவாரம் வேற. आमीन. याकूब का नींव अलग है, एसाव का नींव अलग है. ஏசாவின் அஸ்திவாரம் வேற, யாக்கோபின் அஸ்திவாரம் வேற. याकूब का नींव अलग है, एसाव का नींव अलग है. ரட்சிக்கப்படாதவனுடைய அஸ்திவாரம் வேற, ரட்சிக்கப்பட்ட உன்னுடைய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரம் வேற. जो उतार नहीं पाया उनका नींव अलग है, जो उतार पाया तुम्हारा नींव प्रभु यीशु நீ मसीह. இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருவன். तू यीशु मसीह के पवित्र लहू से धोए நீ गए. ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். तू उस आत्मा से पिलाए गया. அந்த அஸ்திவாரத்து மேலதான் கட்டணும். उसी नींव पर ही तू बांधे जाना. அங்க ஏசாவின் அப்படிப்பட்ட வழியில போய் அவன் இடறி போயிருந்தால், आमीन. ऐसे यदि याकूब भी एसाव के साथ होकर टोकर के कारण होता तो வேகமா நடத்தி அவனோட போயிருந்தா, आमीन, तेज से अपने झुंड को अगुवाई करके एसाव के पीछे जाएगा तो அவன் நிச்சயமாக அவனும் அவனுடைய அந்த கரவலாடுகளும் மாண்டு போயிருக்கும். सचमुच वो याकूब और याकूब के सुकुमार लड़के और बच्चे वाले बेड़ सब नष्ट हो जाता. அப்படி இடறலுக்கு அவன் விலகி நீங்கி போயிருந்தான். वैसे ठोकर से याकूब अलग हुआ था. அப்ப இடறல் ठोकर வருவது அவசியம். ठोकर खाना அது आवश्यक. எவனால் வருதோ அவனுக்கு ஐயோ. परंतु जिस मनुष्य के द्वारा आता है उन पर हाय. அது ஏசாவுக்கு ஐயோ. एसाव के लिए आय. அதாவது இடறல் வரும். ठोकर आना आवश्यक. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடறல் வரும். तुम्हारे आत्मिक जीवन में सचमुच ஆனா ठोकर நான் आए. யார் என்று சொல்லி இப்ப தெரிஞ்சுக்கணும். लेकिन हम सब ऐसे समझना चाहिए हम कौन है. எல்லாமே கோபுரத்தை கட்டுறதுக்கு தான் போறோம். सभी लोग कुम्मट बनाने चाहते हैं, நான் யார், परंतु मैं कौन எனக்கு है. என்ன பலம் இருக்குது, आमीन. मेरा बल क्या है. எனக்கு திராணி இருக்கிறதா. मैं वो कुम्मट बनाने मुझको सामर्थ्य है क्या. அவன் வீடு வாங்குறான், वो घर ले रहा அவன் है, வீடு கட்டுறான், वो घर बना रहा है, அவன் கார் வாங்குறான், वो गाड़ी ले रहा है, அவன் அதை தோக்கிட்டான். वो शुरू किया. நீ யார்? तू कौन है. முதல்ல உட்கார்ந்து பார். पहले बैठ के तू अपने बारे में செல்லும் सोचो. செலவை கணக்கு பார். आमीन. निर्वाह करो पहले बैठ இந்த के. நாட்கள்ல உன்னை எப்படி மெதுவாக நடத்துகிறார். इन दिनों में परमेश्वर जैसे तुम्हें अगुवाई करता है. அவன் 20,000 சேனையோட வரான். जो तुम्हारा बैरी है वो 20,000 सेनाओं के உன்னை साथ है. 10,000 தான் இருக்குது. तेरे पास जो है वो 10,000. முன்பு உட்கார்ந்து மெதுவாக நட. इसलिए पहले बैठ के तो निर्वाह को हिसाब करो. கொஞ்சம் மெதுவாக நட. थोड़ा धीरे से जा. அப்ப முதலாவது நீ யார் என்று நீ இடறி போயிடக்கூடாது. आमीन. तो ठोकर नहीं खाना है. நீ இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில் तो போடப்பட்டிருக்க. यीशु मसीह के नींव पर डाला गया. ஹல்லேலூயா. हालेलुया. நீ இயேசு இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க. तो यीशु के लहू से धोया गए. எல்லாரும் ஓடுற ஓட்டத்தை நீ ஓட முடியாது. सभी लोग जैसे दौड़ रहे उसी दौड़ हम नहीं दौड़ सकता. ஹல்லேலூயா. हालेलुया. எல்லாரும் செய்யறது போல நீ செய்ய முடியாது. सभी लोग जो करता वैसे काम हम नहीं कर உன்னுடைய सकते. ஓட்டம் வேற. तुम्हारा दौड़ अलग है. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் இயேசு கிறிஸ்துவின்
அவருடைய அஸ்திவாரத்திலே போடப்பட்டிருக்கிறோம். हम यीशु मसीह के उसी नींव पर हम भी है, அந்த அஸ்திவாரத்து மேல தான் கட்டப்பட வேணும். उसी नींव पर हम बांधे जाना. யாக்கோப்பு அந்த அஸ்திவாரத்தில் நிறுத்தப்பட்டதனால் याकूब उसी नींव पर वो खड़ा था. அந்த வேர் பற்றியது, इस कारण याकूब का பூத்து जड़ காய்த்து पकड़ा, பலனால் நிரப்பினது. फूला फला अपने फलों से पृथ्वी को भरा. யாருக்கு? அவன் ஆபிரகாம் ஈசாக்குடைய அஸ்திவாரத்துல போறான். आमेन. जो अब्राहम और इसहाक उनके उसी नींव पर याकूब भी खड़ा था. ஹல்லேலூயா. हालेलुया. ஆபிரகாம் சொல்றான், ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்போது கானானி இடத்துல பெண் கொள்ளக்கூடாது. और अब्राहम ने अपने पुत्र इसहाक का लड़की ढूंढते समय भी कहा वो कनानी स्त्री से लड़की को नहीं लाना. ஆனா ஏசா என்ன பண்ணா? लेकिन येसा ने क्या किया? கானானி இடத்துல போய் பெண் கொண்டு அவன் ஜனத்தை பெருக்கினான். कनानी स्त्री से लड़की लिया, अपने झुंड को बढ़ाया. கானா என்றால் சபிக்கப்பட்டவன், कनान मतलब वो श्राप पाया हुआ, தேவனுக்கு பகைஞன், वो परमेश्वर को बहिरी है. மாம்சத்தின் மாம்ச சிந்தை பகை. शरीर पर मन लगाना मृत्यु बहिर. யாக்கோப்பு மாம்ச சிந்தை அடையல அந்த இடத்துல. याकूब का इससे शरीर पर याकूब मन नहीं लगा. ஏசா போவோம் வாருன்னு சொல்றான். ऐसा याकूब को बोला आओ हम जाएंगे. சப்போர்ட் கிடைச்சிட்டு போயிருக்கலாம் மாம்ச சிந்தையில. मदद को देखकर अपने शरीर पर मन लगा के याकूब नहीं गया. மாம்ச சிந்தையில போல शरीर पर मन नहीं लगा. அவன் வேற அஸ்திவாரத்துல இருக்கிறான். वो याकूब दूसरे ஆபிரகாம் ஈசாக் என்னுடைய பயபக்திக்குரிய அஸ்திவாரத்தில் போகிறான். जो अब्राहम और इसहाक जो भय मानता था उस ईश्वर के नींव पर था याकूब. ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் பயபக்திக்குரியவர் தான் என்னோடு இருக்கிறார். आमेन. जिसका भय अब्राहम और इसहाक ने मानता था वही ईश्वर मेरे साथ भी है. அந்த சேனை தான் என்னோட வருகிறது. वही मकनाइम दल मेरे साथ आ रहा है. அதனால நீ போப்பா, நான் மெதுவாக வருகிறேன், மாண்டு போயிருக்கும். என் கூட வர்றதெல்லாம் கரவலாடு, மாண்டு போகும், நான் மெதுவாவே வரேன், வேகமா வர முடியாது. इसलिए याकूब ने एसाव को भेज दिया, तू पहले जा, मैं अपने सुकुमार लड़के और बच्चे वाले भेड़ों के साथ मैं धीरे धीरे ही अगुवाई कर सकता, नहीं तो वो नष्ट हो जाएगा. இடறி போய் மாண்டு போயிடக்கூடாது. ठोकर के कारण हम नष्ट नहीं हो. ஆவிக்குரிய வாழ்க்கை இடறினால் மாண்டு போய்விடுது. आत्मिक जीवन ऐसे ठोकर के कारण नष्ट हो जाता है. ஆகவே நீ இயேசு கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தின் மேல தனி கட்டப்பட வேண்டும். तो यीशु मसीह के उसी नींव पर ही लगातार बांधे जाना, மற்ற அஸ்திவாரத்துல போயிடக்கூடாது. दूसरे नींव पर नहीं. ஏசா வேற அஸ்திவாரத்துல போயிட்டான். ऐसा का नींव अलग है. யாக்கோபு சரியானபடி அஸ்திவாரத்துல இருந்தான். ऐसा ठीक अपने नींव पर खड़ा முற்புதா था. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குப்படினார், क्योंकि बाप दादा अब्राहम के लिए परमेश्वर ने वादा दिया மூல था, பூமி ஆசீர்வதிக்கப்படும். तेरे द्वारा सारे भूमंडल आशीष அப்ப पाएंगे. அந்த அஸ்திவாரத்துல வந்ததுதான் उसी नींव पर ही आया. ஆபிரகாமின் குமாரனாகிய अब्राहम की संतान, தாவீதின் குமாரனாகிய दाऊद की संतान, இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி. यीशु मसीह की वंशावली. அப்ப இந்த அஸ்திவாரத்தில் நாம் கட்டப்படும். ये नींव पर हम भी बांधे जाए. ஆகவே இடரலாக நாம் இருக்கக்கூடாது. हम किसी को भी कलीसिया में टोकर के कारण नहीं. நாம் ஒரே சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம். हम ये के देह का गई अंग है. நாம் வேற மாதிரி நாம் இடறி போயிடக்கூடாது. हम दूसरे प्रकार का टोकर के कारण नहीं जाना. அல்லேலூயா. हालेलुया. ஆகவே ஒரே இரத்தத்தினால் கிளவப்பட்டு ஒரே ஆவியினால் தாகத்து இருக்கப்பட்டவர். एक ये लहू से धोए गए, एक ये आत्मा से पिलाए गए. மற்றவர்களுக்கு நாம் இடரலாக இருக்கக்கூடாது. हम कभी दूसरे को टोकर के कारण नहीं हो. அல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இடரலா இருக்கக்கூடாது. टोकर कारण नहीं होना. யாக்கோப்பு தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய தரிசனத்திற்கு இடரலாதபடி இருந்தான். याकूब भी अपने परिवार के लिए पाए हुए दर्शन के लिए कभी ठोकर नहीं कर. அதான் பாருங்க 2 கொரிந்தியர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा कुरिन्थियों को पत्री 6वां अध्याय में 3रा वचन. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். दूसरा कुरिन्थियों को पत्री 6वां अध्याय में 3रा वचन. இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்று இடர் உண்டாக்காமல் எவ்விதத்திலையும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். हम किसी बात में ठोकर खाने का कोई भी अवसर नहीं देते ताकि हमारे सेवा पर कोई दोष न आए. அப்ப யாதொன்று இடரல் உண்டாக்காதபடி எவ்விதத்திலாயிலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். हमें किसी बात में ठोकर खाने के कोई भी अवसर नहीं देते ताकि हमारे सेवा पर कोई दोष न आए. 31 காரியத்துல சொல்கிறார். 31 काम को कहता है. இடரலற்றவளாக மெதுவாக நடத்தக்கூடதுக்கு 31 காரியம் இருக்கிறது. और मैं धीरे से अगुवाई करने के लिए 31 विषय है. மிகுந்த பொறுமையிலும் உபத்திரத்திலும் நெருக்கத்திலும் இடுக்கண்களிலும் बड़े धैर्य से, क्लेशों से, दरिद्रता से, संकटों से, அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்வெளிப்புகளிலும் உபவாசங்களிலும்
कोड़े खाने से, गाय धोने से, खुल्लड़ों से, परिश्रम से, जागते रहने से, उपवास करने से, கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் पवित्रता से, ज्ञान से, धीरज से, कृपालुता से, पवित्र आत्मा से, சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாக வலது பக்கத்துமான ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் सच्चे प्रेम से, सत्य के वचन से, परमेश्वर की सामर्थ्य से, धार्मिकता के हथियारों से जो दाहिने बाएं हाथों में है। கணத்திலும் கனவினத்திலும் துர்க்கீர்த்திலும் நற்கீர்த்திலும் எத்தனை நினைப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் आदर और निरादर से, दुर्नाम और सुनाम से, यद्यपि बरमाने वाले जैसे मालूम होते हैं तो भी सच्चे हैं। அறியப்படாத எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாவர் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கலாகவும் தண்டிக்கப்பட்ட எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களும் अनजानों के सदृश है तो भी प्रसिद्ध है, मरते हुए के समान है और देखो जीवित है, मार खाने वालों के सदृश है परंतु प्राण से मारे नहीं जाते। துக்கப்படுறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படலாகவும் தரித்திர எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யாக்குறவர்களாகவும் ஒன்றுமில்லாத எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் விளங்கப்படுகிறோம்। शोक करने वाले के समान है परंतु सर्वदा आनंद करते हैं, कंगालों के समान है परंतु बहुतों के धनवान बना देते हैं। ऐसे है जैसे हमारे पास कुछ नहीं तो भी सब कुछ रखते हैं। இவ்வளவு காரியத்தை சொல்லியிருக்கு எதற்காக? इतना सारा विषय लिखा है, क्यों लिखा? இடரலற்றவர்களாக இருக்கணும், ठोकर बिना रहना, ஊழியம் இடரலற்றதா இருக்கணும், ये सेवकाई ऐसे दोष बिना रहना। எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, मैं सब कुछ अनुभव करने के लिए मुझे अधिकार எல்லாம் है, எனக்கு தகுதி கிடையாது, लेकिन सब मेरे लिए उचित नहीं, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, सब कुछ मेरे लिए वास्तव नहीं है, எனக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக वो இருக்கிறது। मेरा भयभीत के अनुसार नहीं। அப்போ இங்கே கவனிக்க வேண்டும், இடரலற்றவர்களாக இருக்கிறதற்கு आमेन, हालेलुया। हम ठोकर बिना रहने के लिए மெதுவாக நடத்தப்பட வேண்டும்। धीरे ही अगुवाई होना। சபைக்கு நாம் இடரலா இருக்கக்கூடாது। हम कलीसिया के लिए ठोकर के कारण मत हो। அல்லேலூயா। हालेलुया। அப்போ தேவ சபைங்கிறது ஐக்கியம், परमेश्वर का कलीसिया मतलब संगति। சபைங்கிறது என்ன? ஒரே சரீரமாக இருக்கிறது। आमीन। कलीसिया मतलब क्या? एक ही देह है। இப்படி இடரற்றவர்களாக நாம் தேவ சமூகத்தில் ஐக்கியப்பட வேண்டும்। वैसे हम भी ठोकर खाने के कोई अवसर नहीं देना, प्रभु के सम्मुख में संगति बनना। நாம் யாருக்கு இடரற்றவர்களாக இருக்க வேண்டும்? हम किसी को भी ऐसे ठोकर खाने का अवसर नहीं देना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும்। के नाम की महिमा हो। இடறி போயிடக்கூடாது। ठोकर नहीं खाना। அல்லேலூயா। हालेलुया। ஒவ்வொருத்தரை பார்த்து ஒருத்தர் இடறி போயிடக்கூடாது। एक को देखे दूसरे ठोकर नहीं। என்னை பார்த்து பிள்ளைகள் இடறக்கூடாது, मुझे देखे मेरे बच्चे लोग ठोकर नहीं खाते। சேட்டனுக்கு பார்த்து பிள்ளைகள் இடறக்கூடாது। और चेटा को देखे भी बच्चे लोग ठोकर नहीं இந்த खाते। வயசுல இவர் இந்த வயசுல இப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பிள்ளைகள் இடறக்கூடாது। क्या है ये अंकल, ये उम्र में ऐसे रहता, वैसे बच्चे कभी नहीं அப்ப सोचे। கவனிக்க வேண்டும், நாம் இடரற்றவர்களாக சபைக்கு இடரற்றவர்களாக இருக்க हम வேண்டும்। कलीसिया के लिए ठोकर बिना रहना। வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்। फिलिपियो पहला अध्याय, வாசிக்கலாம், பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம், फिलिपियो पहला अध्याय, வேகமா எடுத்து பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் फिलिपियो 11வது வசனம்। 11 वचन। நீங்கள் கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்। और उस धार्मिकता के, பிலிப்பியர் 1:11 फिलिपियो पहला 11। வாசிங்க। आमेन। 10 वचन पढ़ो। ஆ, यहाँ तक कि तुम उत्तम से उत्तम बातों को प्रिय जानो और मसीह के दिन तक सच्चे बने रहो और ठोकर न खाओ। 10 வசனம்। அப்ப இங்க பாருங்க, கிறிஸ்துவின் ஆளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரற்றவர்களுமாக இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன்கிறார்। मसीह के दिन तक सच्चे बने रहो और ठोकर न खाओ। நாம் சரீரத்திலே ஒரே சரீரத்தில் அவயங்களாக இருக்கிறோம்। हम सब एक ही देह में अंग है। ஐக்கியத்தின் நடுவிலே தேவன் உண்மையில் ஒருவராக இருக்கிறார்। आमीन। हमारा उस संगति के बीच में परमेश्वर सच्चा है।
நாம் ஐக்கியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறோம். इस भोजन के द्वारा हम संगति को प्रकट करता है. அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். हम जो बहुत अंग है लेकिन एक ही देह में एक बन के बैठा. எந்த நாம் யாருக்கும் இடரற்றவர்களாக இருக்க इसलिए किसी को टोकर के कारण नहीं होना. ஹல்லேலூயா. हालेलुया. மற்றவர்களுக்கு இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். दूसरे को हम टोकर बिना रखना है. ரொம்ப சாட்சியாக இருக்க வேண்டும். गवाही के रूप में खड़े होना. அப்ப மெதுவாக நடத்தப்பட வேண்டும். आमीन. हमारा गवाही धीरे धीरे होना. நாம் எப்படிப்பட்ட அஸ்திவாரத்தில் இருக்கிறோம்? हम कौन से नींव में रहता है? கிறிஸ்துவின் அஸ்திவாரத்தில். प्रभु यीशु मसीह का नींव है. அவர் மேல் வேர் கொண்டு கட்டப்பட வேண்டும். उस पर हमारा ये जड़ पकड़ना, लगातार बढ़ते जाना. கொலோசியர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். कोलुसियों को पत्री. கொலோசியர்கள் நிருபம் कुलुसियों को पत्री 2ஆம் அதிகாரம் 2 अध्याय 6வது வசனத்தில் வாசித்தால், 6वां वचन. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதில் பெறுவீர்களாக. 6वां और 7वां. अतः जैसे तुमने मसीह यीशु को प्रभु करके ग्रहण कर लिया है, वैसे ही उसी में चलते रहो और उसी में जड़ पकड़ते और बढ़ते जाओ, और जैसे तुम सिखाए गए वैसे ही विश्वास में दृढ़ होते जाओ और अधिकाधिक धन्यवाद करते रहो. லௌகிக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவன் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷரின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. चौकस रहो कि कोई तुम्हें उस तत्व ज्ञान और व्यर्थ धोखे के द्वारा अपना अहेर न बना ले जो मनुष्य की परंपरा हो और संसार की आदि शिक्षा के अनुसार तो है, पर मसीह के अनुसार नहीं. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரமாக அவருக்கு வாசமாக இருக்கிறது. क्योंकि उसमें ईश्वरत्व की सारी परिपूर्णता सदैव वास करती है. மேலும் சகல துரைத்தனங்களுக்கு அதிகாரங்களுக்கு தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறீர்கள். और तुम उसी में भरपूर हो गए हो जो सारी प्रधानता और अधिकारी का शिरोमणि है. ஆகவே நமக்குள்ளே இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். इसलिए हम टोकर बिना रखना. ஆபிரகாம் ஈசாக்கினுடைய அஸ்திவாரத்தில் आमीन. यस. அந்த யாக்கோப்பு தொடர்ந்து அதை கடத்தி வருகிறான். जैसे अब्राहम और इसहाक के वो डाला गया नींव पर, लगातार याकूब भी उसी नींव पर आया था. ஏசா சொல்றான்னு சொல்லி வேகமா போலக்கு மாண்டு போகலாம். और ये सब को बात मानकर वो नष्ट नहीं पाया. இயேசு கிறிஸ்துவினுடைய அஸ்திவாரத்தில் நாம் கட்டப்பட வேண்டும். हम भी यीशु मसीह के उस नींव पर बांधे जाना. உலகம் வேகமா போகிறது. ये संसार अधिक तेज से चल रहा. அது லௌகிக ஞானம், वो तत्व ज्ञान, மாயமான தந்திரம், वो व्यर्थ धोखे. அதுல போய் கொள்ளை கொண்டு போயிடக்கூடாது. आमीन. उसी में जाकर हम नष्ट नहीं होना. இதுல मिट नहीं எச்சரிக்கையா இருக்க जाना. வேண்டும். इस पर चौकस रखना. 8வது வசனம் சொல்லுது, லௌகிக ஞானமும் மாயமான தந்திரமும் கொள்ளை கொண்டு போகிறது. அதை எச்சரிக்கையா இருக்க. चौकस रहो कि कोई तुम्हें उस तत्व ज्ञान और व्यर्थ धोखे के द्वारा अपने अघेर न बना ले. மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. वो मरण के वो மாண்டு ले जाता, போய்விடுவார்கள். वो नष्ट हो जाता, मिट जाता. ஆவிக்குரிய வாழ்க்கை மாண்டு போய்விடும். आत्मिक जीवन नष्ट हो जाएगा. இயேசு கிறிஸ்துவினுடைய அஸ்திவாரத்திலே கட்டப்பட வேண்டும். यीशु मसीह के नींव पर है हम बढ़ते जाना. அந்த லௌகிக ஞானமும் மாயமான தந்திரத்திலையும் போயிடக்கூடாது. वो तत्व ज्ञान और व्यर्थ धोखे में नहीं. அது வேகமாக இஷ்டம் போல நடக்கக்கூடிய அனுபவம். वो अपने मनभावनी अधिक तेज से चलने वाला अनुभव है. அதாவது கரவலாட மெதுவாக சுமந்து நடத்துகிறார். आमीन. बच्चे वाले भेड़ों को धीरे से उठा के लिए फिरता है. அதாவது தேவனுடைய சித்தம் அதுக்குள்ள இருக்கிறது. उस पर क्या है? परमेश्वर का इच्छा है. மெதுவாக நடத்துற அனுபவத்தில் என்ன இருக்கிறது? जो धीरे धीरे अगुवाई करता उसके अंदर क्या அவருடைய है? சித்தம். परमेश्वर का इच्छा. அவருடைய சித்தத்துல परमेश्वर का इच्छा. அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதல், அது பூமியிலும் செய்யப்படும். जैसे उनका इच्छा स्वर्ग में होता वैसे इस धरती में भी होगा. அப்ப அந்த அஸ்திவாரத்துல கட்டப்படணும். उस नींव पर हम भी बढ़ते जाना. இயேசு கிறிஸ்துவினுடைய அஸ்திவாரம். यीशु मसीह के नींव. அதான் சிற்பாசாரியை போல, சிற்பாசாரியை போலன்னு சொல்கிறார். इसलिए वो कहता बुद्धिमान राजमिस्त्री के समान. எப்படி சொல்றாரு? புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல. अस्थिवारम बोलते.
அப்போ அப்படித்தான் बुद्धिमान राजमिस्त्री के समान मैंने नींव डाला है, அப்படி அஸ்திவாரம் போட வேண்டும். वैसे ही नींव डालना. புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். बुद्धिमान राजमिस्त्री के समान. அப்போ எப்படிப்பட்ட இதுல நீங்கள் அஸ்திவாரம்? तुम्हारा वो नींव कैसा है? இப்ப எல்லாம் வேற அஸ்திவாரத்துல கிறிஸ்துவை விட்டுட்டு வேற அஸ்திவாரத்துல போயிட்டு இருக்கு. आजकल सब मसीह को छोड़ के और किसी नींव डालता है, கிறிஸ்துவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. और उनका आत्मिक जीवन में मसीह का और उनका कुछ संबंध नहीं. உலகத்தாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற वो அனுபவம். लोग संसारिक लोग के जैसे ही जी रहा है. கிறிஸ்துவுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. मसीह का उस पर कुछ संबंध है क्या? ஒரு சம்பந்தம் இல்லாம कुछ संबंध नहीं. அதோட இது அனுபவம் என்னன்னா वो अनुभव क्या है मालूम है? அவன் வேற எதையோ கட்டி கொண்டிருக்கிறான். और कुछ बनते அப்ப रहता. எப்படி அவன் என்ன விதமாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான்? वो किस रीति से बना रहा है? அப்ப எப்படிப்பட்ட இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை இருக்குன்னு பார்க்கணும். आमेन. उनका जीवन कैसा, जिंदगी कैसा, हम देखना है. ஏசா கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை வேற. ऐसा जो बनाया वो जिंदगी अलग है. பூமியே தாங்காத ஆசீர்வாத ஐஸ்வர்யம் வந்துட்டு அவனுக்குல. एसाव के अंदर जो संपत्ति था ये पृथ्वी सकने नहीं होता था. ஆனா அவன் எந்த வேற அவன் அனுபவம் வேற. लेकिन वो एसाव का अनुभव अलग है. அவன் எந்த விதத்துல கட்டிக்கிட்டு இருக்கிறான்? वो किस रीति से बनाया இதை நீ பார்க்க வேண்டும். तो देखना है. அது என்ன விதத்துல அவன் கட்டி கொண்டிருக்கிறான்? किस रीति से वो ஏசா என்ன விதத்துல கட்டினான்? एसाव का अनुभव कैसा है, किस रीति से? உலக மனுஷர்கள் எந்த விதத்துல கட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? संसारी के लोग जैसे बना रहा, देखो जरा. அவன் மனம் போலான போக்குல கட்டப்பட்டுக்கிட்டு वो இருப்பான். अपने मनभावनी शरीर के अनुसार करता நீ है. மெதுவாக நடத்தப்பட வேண்டும். तो धीरे धीरे தேவ சித்தத்தின்படி நடத்தப்பட வேண்டும். परमेश्वर की इच्छा के अनुसार तुम्हारा அவருடைய அஸ்திவாரத்திலே கிறிஸ்துவுடைய அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டவனாக मसीह के उसी नींव पर तो बांधते जाना. அப்ப அதுக்காக தான் इस कारण அங்க 31 காரியத்தை சொல்கிறார். ओ 31 विषय இடரற்றவர்களாக टोकर बिना, குற்றமற்றவர்களாக இருக்க दोष बिना रहने இப்படிப்பட்ட ஊழியத்தை நாங்க செய்கிறோம். ऐसे सेवा को हम करता है, விளங்கப்படுகிறோம். हम दिखाता हूँ. யுவர் ஹார்ட் ஆல்சோ வைட் ஓபன். நாங்க இதுக்கு எங்க இருதயம் மனம் திறந்து பூரித்து இருக்குது. நீங்களும் हमारे திறந்து मन खुला है, तुम्हारे मन भी खुला है. நீங்களும் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். तुम भी संकोच बिना रखना आवश्यक. அல்லேலூயா. हालेलुया. அப்ப உங்களுடைய குடும்பத்துல, तुम्हारे परिवारों, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில तुम्हारे आत्मिक जीवन में நான் மற்றவருக்கு இடரற்றவர்களாக இருக்க हम வேண்டும். दूसरे को टोकर के जैसे नहीं रखना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப ஒரு ரெண்டு கண்ணுல ஒரு கண் சரியில்லையா? अभी हमारे दोनों आंखों में एक सही नहीं, ठीक இடரலா இருக்கா? वो टोकर के जैसे அத क्या? கண்ணை பிடிக்கிறேன். वो आंखों को फेंक देना. ஒரு கை சரியில்லையா? दोनों हाथ में एक கையை सही नहीं தரித்து किया, விடுங்கிறார். वो काट डालो. ஒரு கால் சரியில்லையா? दोनों पाँव में भी एक सही नहीं அது किया, தரித்திடுங்கிறார். वो काट डालो. ஏன்னா இடரல் क्योंकि वो टोकर நீ ஒத்த கண்ணோட நீ பிரவேசித்தலாம். तो ऐसे एक ही आंखों के साथ तो जाना. நீ நொண்டியா போயிடலாம். तो ऐसे लंगड़े से जा அதுல सकता है. பிரவேசித்தலாங்கிறார். आमीन. तो लंगड़े होकर भी स्वर्ग में जा सकता है. அல்லேலூயா. हालेलुया. அதாவது என்ன சொல்றாருன்னா நீ அந்த பலவீனத்தோடயாவது போயிடலாம். आमीन. मतलब प्रभु कहता है तेरे कमजोर के साथ भी तू जा ஆனா सकता நீ है, இடரலா இருக்காத. लेकिन ठोकर के कारण मत रह. அல்லேலூயா. हालेलुया. உனக்கு சரியா, உனக்கு அது சரியில்லையா, அந்த ஒரு காரியத்தை செய்யாம நீ பலவீனத்தோடு கூட நீ போயிடலாம். आमीन. அது ऐसे மற்றவர்களுக்கு போய் இடரலா இருக்காத. दूसरे को टोकर मत. அது ரொம்ப முக்கியம். वो बहुत मुख्य. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा. அப்ப மற்றவர்களுக்கு இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். आमीन. इसलिए हम दूसरे को टोकर के कारण मत बना. அப்படித்தான் பிலிப்பியர் எழுதுறார். ऐसे फिलिपियों में கிறிஸ்துவுடைய நாளுக்கு என்று நீங்கள் मसीह के दिन तक நீங்க இடரலற்றவர்களாக இடரற்றவர்களாக துப்புரவாக இருக்க வேண்டும். आमीन. हम मसीह के दिन तक ऐसे टोकर बिना सीधाई कराए रहना है. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? प्रभु के सम्मुख में हम अभी प्रार्थना करें. கர்த்தருடைய சபைங்கிறது ஐக்கியம். आमीन. कलीसिया मतलब क्या है? संगति. நாம் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். आमीन. हम टोकर बिना रहना. யாக்கோபு அந்த குடும்பத்தை இடராதபடி நடத்தினான். याकूब अपने परिवार को ठोकर बिना ஆகவேதான் அவனுடைய வேர் பற்றினது. इस कारण याकूब का जड़ पकड़ा. திருச்சபை என்பது ஒரு குடும்பம். कलीसिया मतलब एक परिवार. நாம் இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். आमीन. हम ठोकर बिना रहना. இப்போ யார் மனோஜ் காஞ்சி பிள்ளைகள், अभी मनोज का 5 பிள்ளைகள், 5 बच्चे लोग. அவனும் பிள்ளைகளை பரிவாரத்தோட தான் வந்தான். யார்? யாக்கோபு. याकूब भी अपने परिवार के समेत आया, அவன் சகோதரன் சொன்னது போல அவன் வேகமாக ஓட்டல வண்டி. लेकिन याकूब अपने भाई का बात मानकर तेज से अगुवाई नहीं किया. உலக மனுஷன் பல ஐடியா தருவான்.
और संसार के लोग कई आइडिया देंगे, ஆனால் लेकिन நான் என் குடும்பத்தை எப்படிப்பட்ட அவருடைய சித்தத்துக்களே மெதுவாக நடத்தணும், मैं अपने परिवार को परमेश्वर की इच्छा के अनुसार धीरे धीरे अगुवाई करना, இஷ்டம் போல உலக மனுஷர் வச்சு ரொம்ப வேகமா நடத்தினா மாண்டு போய்விடும். क्योंकि संसारिक लोग को बात मानकर तेज से अगुवाई करेगा तो परिवार नष्ट हो जाएगा। மாம்ச சிந்தை மரணம், शरीर पर मन लगाना मृत्यु மாம்ச है, சிந்தை பகை, शरीर पर मन लगाना परमेश्वर से बाहर है, ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். आत्मिक पर मन लगाना जीवन और शांति है। அப்ப நாம் அப்படிப்பட்ட அஸ்திவாரத்திலே கட்டப்பட வேண்டும். हम ऐसे नींव पर बांधे जाना। மற்றொரு அஸ்திவாரத்தில் இந்த உலகம் வேற அஸ்திவாரத்தில் இருக்கிறது. मेरे संसार दूसरे नींव पर है। அல்லேலூயா. हालेलुया। எப்படிப்பட்ட ராஜ்யத்தையும் கீழே விழுந்து போகுது. कैसा भी राज्य बनता लेकिन वो गिर जाता है। அல்லேலூயா. हालेलुया। வேற அஸ்திவாரத்திலே கட்டப்பட்டு நான் சொல்றேன் அந்த ராஜ்யம் எல்லாம் விழுந்து போயிடும். दूसरे नींव पर बनाता है, वो कहता मैं हूँ, लेकिन वो गिर जाता है। ஆனால் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கூடிய கற்பாறையில் கட்டப்பட்டிருக்கிறது. அது பெரு வெள்ளம் வந்தாலும் பெரிய நீரோட்டம் வந்தாலும் அது அசையாது இருக்கும். लेकिन जो मेसी के वो नींव जो चट्टान पर डाला गया, जितने बरसात होता और बाढ़ आता लेकिन वो गिरता नहीं, क्योंकि वो चट्टान पर डाला हुआ எந்த नींव। காலத்தில் அசைக்க முடியாது. किसी भी समय पर उसको कोई डक न मगाए। மற்றதெல்லாம் பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அசந்து விழுந்துரும். बाकी जो मिट्टी में डाला गया नींव है वो बाढ़ आएगा तो गिर जाता। அல்லேலூயா. हालेलुया। ஏசா விழுந்து போனோம். ऐसा गिर गया। ஆனா கட்டுறேங்கிற ஆண்டவர் விழுந்துட்டார். ऐसा ने कहा मैं बनाऊंगा, लेकिन प्रभु गिरा देता, அவனை விலப்பண்ணிட்டார். उनको गिरा दिया। அதே போல இந்த உலகத்தில் இஷ்டம் போல பிசாசுடைய ராஜ்யத்தினுடைய அஸ்திவாரத்திலே கட்டவர்கள் வீழ்ந்து போகிறார்கள். वैसे जो कोई संसार में शैतान के राज्य के उस नींव पर बनाता है वो गिर जाता है। பிதாவின் சித்தத்தை செய்து நமக்கு அஸ்திவாரத்தை தந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. पिता का इच्छा के अनुसार हमारे लिए नींव डाला है वो प्रभु यीशु मसीह। அந்த அஸ்திவாரத்தின் மேலே தான் நாம் கட்டப்பட வேண்டும். उसी नींव पर हम बनाना पड़ेगा। அல்லேலூயா. हालेलुया। அதற்கு நாம் அவருடைய சித்தத்தின்படி மெதுவாகத்தான் நடத்தப்பட வேண்டும். आमीन। इसलिए हम धीरे धीरे ही हमारा अगुवाई होना है, மற்றவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. दूसरे को टोकर के कारण नहीं रखना। ஒரு சில நாம் தேவ சமூகத்திலே हम अभी प्रभु के सम्मुख में प्रार्थना करें। கர்த்தர் இந்த நாள் எங்களோட இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Praise the Lord. Thank you Jesus. धन्य धन्य धन्य। हालेलुया। स्तुतियो स्तुतियो। ஆண்டவரே, நாங்கள் இடரற்றவர்களாக துப்புரவற்றவர்களாக கிறிஸ்துவின் நாளுக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். आमीन। प्रभु जी हम यीशु मसीह के दिन तक अपने आप को टोकर बिना और सच्चे मन से रखना है। நாங்கள் துப்புரவாக எங்கள் ஜீவியத்தை வைக்க வேண்டும். हमारा जीवन सच्चे मन से रखना। கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர் இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் இல்லை. क्योंकि मसीह पर कई हजार शिक्षा देने वाला है, लेकिन पिता अनेक नहीं है। என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கரவலாடை மெதுவாக நடத்துவார். मेरे प्रभु यीशु मसीह बच्चे वाले भेड़ों को धीरे धीरे ही अगुवाई करता। தகப்பன் சுமப்பது போல சுமந்து மார்போடு அணைத்து நடத்துகிறது. जैसे पिता उठा के लिए फिरता है, वैसे उठा के अपने छाती पर रखकर कलीसिया को अगुवाई करता है। அவருடைய ஜனத்தை இடறி போடாதபடி நடத்துகிறார். आमीन। प्रभु यीशु अपने जनों को, अपने प्रजा को टोकर बिना अगुवाई करता है। நாமும் ஆண்டுடைய சமூகத்துல இடரற்றவர்களாக இருக்க வேண்டும். हम भी प्रभु के सम्मुख में कलीसियाओं में एक दूसरे को टोकर बिना जीवन बिताएंगे। இந்த முதலாவது கூட்டத்திலே கர்த்தர் எங்களோட பேசியிருக்கிறேன். आमीन। इस पहली सभा में प्रभु मुझसे बात किया है। கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். प्रभु की आत्मा हमसे बात किया। மாம்ச சிந்தை மரணம், जो शरीर पर मन लगाना वो मृत्यु है, ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். आत्मिक पर मन लगाना जीवन और शांति है। மாம்ச சிந்தை பகை, और आत्मिक शरीर पर मन लगाना बैरी है। யாக்கோப்பு மாம்சமாக சிந்திக்கவில்லை. याकूब शरीर पर मन नहीं लगाया। அவன் நடத்தி வந்த பாதையிலே மாண்டு போகவில்லை. हमें जो आया था उसी रास्ते में, मार्ग में वो नष्ट नहीं पाया இடரில்லாதபடி நடத்தப்படுகிறார். और टोकर बिना अवसर अगुवाई पाया।
அவன் ஒரு பயபக்திக்குரிய ஒரு தரிசனத்துக்கு இருக்கிறான். वो एक भयभीत के दर्शन पाया था. ஆபிரகாம் ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் அவனோடு கூட இருந்தார். अब्राहम और इसहाक जो भय मानता है वो ईश्वर याकूब के साथ था. யாக்கோபுடைய வேர் பற்றினார். याकूब का जड़ पकड़ा है. பூத்து காய்த்து பலனால நிரப்பினார். फूला है, फला है, अपने फलों से पृथ्वी को भरा है. ஆண்டுடைய சமூகத்தில் அந்த நாளை प्रभु அர்ப்பணிக்கிறோம். के सम्मुख में हम ये पहले सभा में समर्पित करेंगे. கர்த்தருடைய ஆவியங்களோடு இடைப்பட்டு प्रभु கொண்டிருக்கிறேன். की आत्मा सचमुच हमसे बात करता है. Thank you Lord. धन्यवाद यीशु. Yes Jesus. धन्य 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 धन्य. आजकल एक साथ तूने फिर आने वाला राजा आजकल एक साथ तूने फिर आने वाला राजा तेरा नाम ऊंचा तेरा राजावे तेरी मर्जी पूरी हो. ओ तेरा नाम ऊंचा तेरा राजावे तेरी मर्जी पूरी हो. आराधना ओ आराधना ओ आराधना ओ आराधना ओ मेरा प्रेम यीशु की मेरा प्रेम यीशु की. आइए प्रार्थना करेंगे.